Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜய் ஒரு பச்சோந்தி. அடடே பச்சோந்தியா? பச்சோந்தினா என்ன? எந்தெந்த இடத்துல எங்கெங்கே அது உட்காருதோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கும். இதுதான் பச்சோந்தி. விஜய்னா யாரை சொல்கிறோம்? இளைய தளபதியாக இருந்து தளபதியாக மாறி இன்றைக்கி ஜோசப் விஜய்னு சொல்லக்கூடிய விஜய் தான் சொல்கிறேன். ஏன் விஜய் பச்சோந்தி? எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அரசியலுக்காக அவர் ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செய்கிறாரு. இருக்கட்டும், சரி, இப்படி செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பச்சோந்தி அப்படின்னே மக்களினுடைய புரிதலில் வச்சுப்போம். முதல் கட்டமாக விஜய் விஜயகாந்தை பார்க்கணுன்னு சொல்லி வராரு. அதாவது அவர் தவறுனதுக்கப்புறம் அவருடைய உடலை பார்க்கறதுக்காக வராரு. அவர் நினச்சிருந்தா மறுநாள் வந்திருக்கலாம். அவர் நினச்சிருந்தா சில நடிகர்கள் மாதிரி அழகாக வாய்ஸ் போட்டு, சார் இந்த மாதிரி வர முடியல, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அழுது என்னென்ன பேசணுமோ பேசி போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கூட வரலாம். இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாத மனிதர். பண்ணாமல் என்ன பண்ணுறாரு? நைட்டோட நைட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராரு. உடனே அதுக்கு என்ன பூசுகிறாங்க அப்படின்னா இல்லை, விஜய் உயிரோடு இருக்கும்போது பார்க்கல, இறந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு, அவர் ஒரு பச்சோந்திங்க. ஓ, இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தவறிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தி வரும்போது முதல்ல பார்த்த 1-2 மனிதர்களில் விஜய் முதன்மையானவர். போய் அந்த ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா போய் எடுத்து பாருங்கள், எப்போ நடந்ததுன்னு பாருங்கள். சார் எப்போ பார்த்தாருன்னு பார்ப்பீங்க அப்படின்னா, சிவாஜி சார் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு சில நடிகர்கள் உடனே வந்திருப்பாங்க. அதில் ரொம்ப முதல் கட்டமாக வந்திருக்கக்கூடிய மனிதராக நீங்கள் விஜயை தான் பார்க்கலாம். அப்போது அன்னைக்கு விஜய்க்கு அரசியலுக்கு போகணும், இல்லை சிவாஜி அவர்களை பார்த்துட்டா நமக்கு அரசியலில் சீட்டு கிடச்சிடும், கட்சி, அந்த மாதிரியான எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அவரை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மனிதர் தவறிட்டார் அப்படின்னா அங்கே நம்ம அந்த மரியாதையை செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுல விஜய் என்னைக்குமே முதன்மையானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அவரை ஒரு 4 பேர் என்ன சொல்லுவாங்க? பச்சோந்தின்னு தான் சொல்லுவாங்க. சரி, சொல்லட்டும், சரி, ஓகே. அப்படி விஜயகாந்த் அவர்கள்கிட்ட வந்தபோது அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரு நடிகர் வராரு, பார்க்குறாரு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் எத்தனையோ இடங்களுக்கு போனால் கூட இவ்வளோ கலங்கி நான் பார்த்ததே கிடையாது. அதை என்னால் ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் போகிறாரு, பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பசங்க 2 பேருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கேப்டன் அவர்களை பார்க்குறாரு. மலர் வளையத்தை தூக்கி மேலே வச்சுட்டு பார்த்துட்டு பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி போயிட்டு அப்படி நின்று இப்படி திரும்பி பார்த்தார்ல, அதுதான் விஜய். அந்த இடம்தான் 2 உயிர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்யோன்யத்தை காட்டுற இடம். அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு அது தேவையே கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விஜய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி தன்னை ஒரு உயர்ந்த நடிகனாகவோ இல்லை அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்ட வேண்டிய ஒரு நிலை விஜய்க்கு கிடையவே கிடையாது. அந்த விதமான ஒரு சீப் பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது கிடையவே கிடையாது. அவர் அதை அப்படி பண்ணியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியலை அவர் பண்ணலை. அவர் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு? டக்குன்னு அப்படி திரும்புகிறாரு, திருப்பி ஒரு 10 செகண்ட் பார்க்குறாரு. அவர் அறியாமல் கண் கலங்குது, நமக்கு நல்லாவே தெரியுது. மனுஷன் உணர்வு பூர்வமாக ஒரு மாதிரியாக கலங்குறாரு. என்னமோ ஒன்று ஆகுதுங்க அந்த மனுஷனுக்கு. ஏன்னா ஒரு மறைவு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் உங்களை ஏற்றி விட்டுருப்பாரு, அவரை கொண்டு உங்களுக்கு நன்மை நடந்திருக்கும் அப்படின்னா நிறைய காரணங்கள்னால உங்களால் அவர் சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் இயற்கையின் ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட மனிதனுக்கும் சலசலப்பும் சஞ்சலமும் அப்படி வரும். அது விஜய்க்கு அன்றைக்கி ரொம்ப உண்மையாகவே வந்திருக்கு. உண்மையிலேயே தன்னை வளர்த்து விட்டு ஒரு மனிதர் தவறிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவருக்கு ரொம்பவும் டீப்பாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அவரை இந்த சமூகம் பச்சோந்தின்னு தான் சொல்லிட்டு போட்டோம். பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. அப்படியே அழகாக வெளியில் ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு கூடிடுது. மக்கள்லாம் அப்படியே போட்டு வெள்ளமாக அப்படியே போட்டு நசுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த ரசிகர்கள் நிறைய பேர் மது குடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சலசலப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதில் நிறைய பேர் விஜய் வெளியே போன்னு சொல்லி கத்திருக்காங்க. அது உண்மை. நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க, இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி. இல்லை, விஜயே வெளியே போன்னு சொன்னாங்க, அது உண்மை. ஓகேவா? 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜயை தொட்டு பார்க்கணுங்கிற நிலையில் தொட ஆரம்பித்து ஒரு சில மனிதர்கள் அவர் கன்னத்தை பொட்டுச்சு கிள்ளி நகத்தால் புரண்டி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்குது. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் பின்னாடியிலேருந்து, ஒரு விஜயகாந்த் ரசிகர் பின்னாடியிலேருந்து விஜயனுடைய முதுகில் ஓங்கி ஒரு குத்துறாரு. இது நடந்தது. இதை பார்த்ததுக்கான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது. விஜயனுடைய முதுகில் விஜயகாந்த் ரசிகரால் பெருங்கொண்ட ஒரு அடி அடிக்கப்படுது. இப்படி ஒரு அடி வச்சு இப்படி முதுகில் குத்திருக்காங்க, இந்த ரைட் ஷோல்டரில். மனுஷனுக்கு அடி பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு முடியை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. ஒரு சில பேர் கீழே கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது விக்கா ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல்.
ஒரு மனுஷன் அங்கே வந்திருக்காரு, தன்னுடைய சகோதரர் இறந்துட்டாருங்கிற அந்த ஒரு நிலையை வந்துட்டு பார்த்துட்டு தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணுமா? அது ரசிகர்கள் இல்லையோ யாரோ, ஆனால் அந்த இடத்துல மது நிறைய பேர் குடிச்சிருந்துருக்குறாங்கிறது தான் செய்தி. அப்படிப்பட்ட ஒரு சிலரால் நடத்தப்பட்ட நிகழ்வு தான் அது. அப்படி அந்த மனுஷனை போட்டு அடித்து கிள்ளி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு செருப்பு ஒன்று பறந்து வருது. அப்படி என்னங்க அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு வன்மம் கேட்குறேன்? அப்படி என்ன வன்மம்? அவர் என்ன வந்துட்டு அமெரிக்காலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அழுதேவா வீடியோ போட்டார், அண்ணன் என்னால் வர முடியலண்ணே, உங்களுடைய இடத்துல நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு அப்படி ஏதாவது ஒன்று போட்டாரா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்றைக்கி தேதிக்கு அவரும் இல்லை, யார் போட்டிருந்தாலும் நமக்கு தோணும்ல, என்ன நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இப்போ விஷாலே வந்துட்டு அப்படி ஒரு வீடியோ போடுறாருங்க, நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, எதுக்கு, ஏன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வருதே தவிர்த்து அது உண்மையா அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி மனிதர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது விஜயும் அப்படி ஒரு பதிவை போட்டுட்டு பீட்டாக்கெல்லாம் வந்துட்டு அவர் அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் வந்துட்டு பதிவு வந்து போட்டிருப்பாரு, பீட்டாவை வெளியே அனுப்பிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜல்லிக்கட்டுக்காக பேசியிருப்பாரு அப்படிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு பதிவு போட்டிருக்கலாம்ல. மனுஷன் நேரில் வரணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? வந்தார். அப்படி வந்த மனிதனை அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பியாச்சு. அது அவருக்கு அசிங்கமே கிடையாது. அவர் அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருப்பாருங்களேன். அந்த மனுஷன் அதை முடிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நெல்லையில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் வழங்க போகிறார். ஓகே, ஒரு மனுஷன் நிவாரணம் வழங்க போகிறார். அதற்கு என்ன பேச்சு, என்ன சொன்னாங்க? நேற்று நடந்த அசம்பாவிதம் இல்லையா, அதை வந்துட்டு நேர் செய்யணும், மக்கள் வந்துட்டு தன்னை பற்றி நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த விதமான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறாரு. பிகாஸ் அவர் தான் பச்சைவந்தியாச்சே. என்னங்க இது? இன்னொன்று சொல்கிறேன், இப்படி ஒரு சம்பவத்தை வந்துட்டு ஒருத்தர் ஒரே நாளெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே பிளான் ஆகிருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். முடிவு பண்ணதுனால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ மறுநாள் போய் ஒரு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அங்கவே ஏற்கனவே சலசலப்பு. அந்த சலசலப்பில் வந்துட்டு ஒருத்தர் கதவை திறந்து திருப்பி அப்படியே வடிவேல மூடின மாதிரி கதவை மூடணுன்னா அந்த விஜய் கீழே விழுந்துடுறாரு. திருப்பி அங்கே ஒரு சம்பவம். இது நிறைய பேர் பார்க்கும்போது என்ன, அவர் பச்சை வந்தீங்க, அவர் நடிக்கிறாருங்க, மக்கள்கிட்ட வந்துட்டு ஈர்ப்பை வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்காக. என்னங்க இது? சரி, உடனே வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் புஷி ஆனந்த் வந்துட்டு பலாருன்னு வந்துட்டு ஒருத்தர் அடித்தார். அது வந்துட்டு பெரும்பாலும் வந்து அதை தப்பு ரைட்டுன்னு சொல்கிறத தாண்டி இந்த அடிச்சுட்டு என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறது நம்ம வட்டாரத்தில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வை தான் நான் அதை பார்க்குறேன். சரி, தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேடையில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வர்ற எல்லாருமே வந்துட்டு ஓகே, அவர்கிட்ட வந்துட்டு நிவாரணப் பொருட்களை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஓகே, ஒரு அம்மா வந்து நிவாரணப் பொருளை வாங்குறதுக்கு பதில் அப்படியே விஜயை பார்த்துட்டு விஜயை பார்க்காம அப்படியே தள்ளி அப்படியே போகிறாங்க. அம்மான்னு சொல்லி நான் தான் விஜய்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கண் பார்வை இல்லை. அந்த அம்மா வந்துட்டு அப்படியே போன பக்கங்கள் எந்த பக்கம் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஆளுங்க பக்கத்தில் போச்சு. அப்போ தான் நினச்சேன், அட பாவிகளா, நிவாரணப் பொருள் நிவாரணம் கொடுக்குறது அப்படின்னாலே வெள்ளையும் சொல்லியமாக தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆள் மனசில் பதிஞ்சே போச்சு போல். டைரெக்டாக அந்த அம்மா அங்கே தான் போகுது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வந்துட்டு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல வந்துட்டு என்ன தப்பு இருக்குது? செய்கிறாரு. ஒரு பொண்ணு வருது, உடனே வந்துட்டு டப்புன்னு செல்ஃபி எடுக்குது. மனுஷன் மூச்சு வாங்க சட்டை வேர்க்க தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாருங்க. உடனே எல்லாரும் சொல்லலாம், ஏன் அவர் செய்யக்கூடாது அப்படின்னா, செய்யக்கூடாதான்லாம் கிடையாது, அவர் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு அஜித் அவர்கள் இரங்கலும் தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியல. சுரேஷ் சந்திரா மூலிமா எந்த விதமான ஒரு இரங்கல் கடிதமோ எதுவும் வந்த மாதிரி தெரியல. சரி, ட்விட்டர்லையோ இன்ஸ்டாலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு விஜயகாந்தனுடைய இறப்புக்காக ஒரு பதிவு பண்ணணும்னு அஜித்குமார் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு அவர் வந்துட்டு துபாயில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட அழகாக டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்குல்ல. அதை நம்ம தப்பு சொல்லலைல்ல, ஏன்னா அதை நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை தப்பு சொல்ல முடியாது அப்படின்னும் போது இந்த பக்கத்தில் விஜய் வந்துட்டு அந்த தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்தில் வந்துட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு ஒரு நல்லதை செய்யும்போது அவரை நாம் தப்பாக சொல்கிறதுக்கும் உரிமை இல்லை. எப்படி வந்துட்டு அஜித்குமார் அவர்களை வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு அவர் டான்ஸ் ஆடுறாரோ வாட் எவர் இட் இஸ், அது வந்துட்டு அவர் இங்கே வராதவர் ஏன் அங்கே போய் ஆடுறாரு நீங்கள் கேட்க உரிமை கிடையாது. அப்போது விஜய் ஏன் கேட்க முடியாது? அங்கே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கேயும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கருத்துரிமைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாரும் கேட்கலாம். ஓகே, திருநெல்வேலியில் இருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்துட்டு உதவிகள் செய்கிறாரு, வேர்த்து எல்லா வேலைகளும் செய்கிறாரு. அந்த பொண்ணு வருது, எல்லாத்தையும் பண்ணுது. கடைசியில் அந்த பொண்ணு கிஃப்ட்டு இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுது. மனுஷன் மூஞ்சே மாறிடுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு கணத்து கிள்றாங்க. ஒரு அம்மா வந்துட்டு டக்குன்னு கையை தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே இப்படி போட்டு இடிச்சிக்குது, வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு. எனக்கு அப்போ ஒன்று தான் தோணுச்சு, நிறைய பேர் இப்போ வர்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்களா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், பெண்களை வந்துட்டு நீங்கள்லாம் இது பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலி எல்லாருமே ஈக்குவல் தாங்க. ஆனால் மேட்டர் என்ன தெரியுமா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் இண்டிவிஜுவல்.
பெண்ணுக்கு தனி ஆணுக்கு தனி அப்படிலாம் ஒன்று அவன் இஷ்டத்துக்கு வாழ்கிறான். இங்கே ஈக்குவலுங்கிறத தாண்டி அவனுக்குன்னு ஒன்று இருக்குது, அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆனால் இப்போ விஜய்க்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல, கன்னத்தை பிடிச்சி கிள்றது, இடுப்பை பிடிச்சி கிள்றது, இப்படி போட்டு பிடிச்சிக்கிறது அப்படின்னு. இதே வந்துட்டு அந்த இடத்துல நயன்தாரா இருந்து ஒரு பையன் வந்துட்டு ரசிகனுங்கிற பேரில் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி இடுப்பை பிடிச்சி இப்படி பண்ணால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அக்செப்ட் பண்ண மாட்டோம்ல. அப்போ பெண்ணுக்குன்னா ஒரு சட்டம், அப்போ ஆணுக்குன்னா ஆண் மட்டும் நான் தக்காளி தோக்கா? அப்போ இங்கே எங்கே ஈக்குவாலிட்டி வருது? அப்போ ஈக்குவல் கிடையாது இல்லை. அப்போ மென் அண்ட் விமன் ஆர் நாட் ஈக்குவல், அப்படி தானே அர்த்தம். மேலே கீழேங்கிறது பேச வரல. அப்போ மென் அண்ட் விமன் ஆர் நாட் ஈக்குவல், அப்படி தானே. விஜய் இடத்துல நயன்தாரா இருந்திருந்தால் இதே சம்பவத்துக்கு அலோவ் பண்ணியிருப்பீங்களா? இந்த சொசைட்டி கேள்வி கேட்டிருக்கோம்ல. கூல் சுரேஷ் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஆங்கருக்கு வந்து மாலை போடும்போது கேள்வி கேட்டோம்ல, ஒரு ஆண் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டு. இப்போ விஜயை வந்துட்டு ஒரு 4 பேர் போட்டு கிள்றீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, ஒரு பெண்கள் வந்துட்டு அது எந்த வயசு பெண்களாக வேணா இருக்கட்டும் பண்ணும்போது நீங்கள் கேள்வி கேட்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அவர் ஒரு ஆண் கூட வந்துட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து தான் தீரணும். அப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வராமே போயிட்டார். அப்போ அவர் நீங்கள் என்னன்னு கேள்வி கேட்பீங்க? அவருக்கு மட்டும் வந்துட்டு ஓகே வயசாகிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா? தூத்துக்குடியிலே இருக்காருங்க மனுஷன். பட் தூத்துக்குடியிலே இருந்து தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் இந்த புயல்னால பாதிக்கப்பட்ட யாருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ரிலீஃபும் செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் அவர் செய்யலை. செய்யாமல் அங்கேருந்து விஜயகாந்த் அவர்கள் தவறுனதுக்காக ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து இங்கே பார்க்குறாரு, அழுகுறாரு, சூப்பர் நட்புக்கு ரொம்ப பேர் இலக்கணமாக இருக்கார். ஆனால் இதே விஜயை அந்த இடத்துல ஷூட்டிங்கே இல்லாத ஒரு மனுஷன், சம்மந்தமே இல்லாமல் விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே முடிச்சுட்டு திருநெல்வேலிக்கு போய் எல்லாத்தையும் ரிலீஃப் மெட்டீரியலையும் கொடுத்துட்டு வர்ற விஜயை நாம் என்ன சொல்லுவோம்? பச்சோந்தி தான் சொல்லுவோம். ஆமாம், அப்படி தான் சொல்லி ஆகணும். ஒரு வழி கிடையாது. என்னது இப்படி நல்லவன் பண்ணுறவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவனை பச்சோந்தி தான் சொல்லுவோம். நேற்று அவர் வந்துட்டு விஜய் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் இன்றைக்கி பிரசாந்த் தூத்துக்குடியில் ஒரு நல்லது பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்களா? யாரை கொண்டோ யாரோ பண்ணுறாங்கல்ல. விஜய் பண்ணுறது பப்ளிசிட்டி இல்லையோ ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு பிரசாந்த் பண்ணுறாரு, அதை வச்சு ஒரு 1000 பேருக்கு நன்மை தான் நடக்க போகுது. இந்த நன்மையை நாம ஏன் கெடுக்கணும்? அப்போது எதுவுமே பண்ணாமல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஊர்லேயே ஷூட் பண்ணிவிட்டு வந்த ரஜினிகாந்த் அவர்களை ஏன் கேள்வி கேட்கல? கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா செய்யாதது அவருடைய உரிமை, அதே மாதிரி செஞ்சது இவருடைய உரிமை. இவருக்கும் நாம் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லிட முடியாது. இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் உள்ள ஒரு நடிகரை எதுக்கு நாம் ஒரு காட்சி பொருளாகவே வந்து பார்த்து அவரை வந்து தொட்டு பார்க்கணும், கிள்ளி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் தாண்டி இப்போ அவர் அடித்து பார்க்கணுன்ற நிலை வரைக்கும் வந்துருச்சு. இது எப்பேற்பட்ட மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இருந்தாலும் நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க பொது சொத்தாக பார்க்கப்படுறாங்க. அரசியலுக்கு அவங்க வரவே இல்லை அப்படின்னா கூட அவர்கள் பொது சொத்தாகத்தான் பார்க்கப்படுது. இந்த பார்வை மாறணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனுஷனுக்கு பர்சனல், ப்ரொஃபஷனல், பப்ளிக் 3 விதமான நிலைகள் இருக்குது. பப்ளிக்காக நடிகன் வந்துட்டு தான் இப்படி தான் அப்படின்றத காமிச்சிக்கிறான் அப்படின்னும் போது விஜய் மாதிரியான நடிகர்கள் வந்துட்டு தான் அரசியலுக்கு வரங்கிறத வந்துட்டு ரொம்ப முன்னாடியிலேருந்தே அழகாக பதிவு பண்ணிட்டு வராங்க. தான் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு வரேன்றதை நிறைய இடங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தருணத்திலையும் விஜய் மாதிரியான நடிகர்கள் மேலே வைக்கப்படுற பிம்பம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். சிவாஜி அவர்கள் இறந்த போதே விஜய் முதலாளாக வந்து நின்றவர். போய் தினத்தந்தியில் அந்த ஸ்டில்லே இருக்கும், போய் எடுத்து பாருங்கள். அப்போத்திலிருந்தே ஒரு மனிதர் அப்படியே பழக்கப்பட்டு வந்தவர். இன்றைக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை வச்சு பப்ளிசிட்டி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்பிபி அவர்கள் தவறுன போதும் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த கொரோனா டைம்லேயும் வந்தார். குறிப்பாக அப்போ நிறைய பேர் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அஜித் வரல அப்படின்னு. அஜித் வரல அப்படிங்கிறதுக்கு நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்த விஜயை நாம் ட்ரால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் அஜித்லேருந்து யாரும் வரல அப்படின்னு நாம் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் வந்த விஜய்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பவம் தான் ஒரு 10 வருஷம் கழித்து வரலாற்றில் புரட்சி கலைஞர் அவர்கள் வந்து இறந்தபோது அந்த வண்டியில் வந்து ஜெயலலிதா அவர்களை ஏற்ற மறுத்த ஒரு கூட்டம் தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களே முதலமைச்சராகவும் கட்சியின் தலைவராகவும் ஏற்றுக்குச்சு. அதே மாதிரி அதற்கப்புறம் ஒரு சம்பவம், ஒரு கருப்பு சம்பவம், ஒரு பெருங்கொண்ட ஒரு சக்தி விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பில் இப்படி ஒரு கருப்பு சம்பவமாக விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. வருங்காலத்தில் நாளை விஜயை முதல்வராகவோ அல்லது ஒரு கட்சியின் தலைவராகவோ யாரெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான நிலை வருமோ பார்த்து இருந்துக்கோங்க. அவ்வளோதான். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.